சந்தியா ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கம கம கமன்னு ருசியான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சாம்பார் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். பட் நான் சொல்கிற ஸ்டைல்லையும் நான் சொல்கிற சாம்பார் பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நான் சிறுபருப்பு இல்லை, துவரம்பருப்பு. சிறுபருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். துவரம்பருப்பு, அப்புறம் வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க. நான் வந்து சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நான் அதே குக்கரில் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படியே கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து வேக வைக்க போகிறேன். குக்கர் மூடிக்கிட்டு ரெடி பண்ணுறேன். குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வைங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ சாம்பார் செய்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்டியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு அதிகமாக வரும். அதுக்காக சட்டியில் செய்கிறது. அது மட்டும் இல்லை, எங்கள் அவ்வா எனக்கு சொன்ன விஷயம், சட்டியில் எது செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும், நீ எப்பவுமே அதிலே ட்ரை பண்ணி அதிலே வாங்கன்றது. இன்றைக்கி இது ஓகே. இதுக்கப்புறமா இரும்பு கடாய், இரும்பு பானைன்னு வந்திருக்குல்ல, இப்போது அதில் ட்ரை பண்ணணும் ஆசை. பட் நான் அதை இன்னும் வாங்கலை. ஒரு சீக்கிரமாக வாங்கணும். எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். ஓகே, அது என்ன சொன்னதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். வடகம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். வடகம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் என்கிட்ட இல்லை. நான் இப்போ வந்து கடுகு சீரகம் தான் இருக்குது, அதை நான் போடுறேன். வடகம் இல்லாதவங்க கடுகு சீரகம் போட்டிங்கன்னா அதே டேஸ்ட் தான் கொடுக்கும். ஓகேவா? கடுகு சீரகம், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கும் போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காய்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய்லாம் போடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து பருப்பு மசிச்சான்னு பருப்பு வேக வச்சுருந்துருக்கோம்ல, அதையும் கொட்டிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நான் சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன். சாம்பார் பொடி வந்து நான் கடையில் வாங்கலை, நான் வீட்டில் ரெடி பண்ண மிக்ஸி தான் சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன். சாம்பார் பொடி நான் கடையில் வாங்கினதை ஆட் பண்ணல, வீட்டில் ரெடி பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி தான். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சாம்பார் பொடி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள். கடையில் இருக்கிறது வாங்க வேண்டாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் பொடியை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து புளி கரைசல் ஊற்றலாம். புளி வந்து கம்மியாக எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் நம்ம வந்து இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் புளி கரைசல் ஊற்ற போகிறேன். புளி கரைசல் எதுக்குன்னா கம்மியாக தான் ஊற்ற போகிறேன். ஏற்கனவே நான் மாங்காய் வேறு கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் போட போகிறேன். மாங்காவும் புளி அதிகமாக போட்டோன்னா சாம்பார் வந்து காரக்குழம்பாக மாறிடும். புளி குழம்புல காரக்குழம்பா மாறிடும். ஸோ வந்து கொஞ்சமாக புளி எடுத்து நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு மல்லி இலையை போட்டு இறக்கிட வேண்டியதுதான்.